வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது நாம் பார்க்க இருப்பது கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு தான். இதற்கு தேவையான பொருட்கள் 3 கருணைக்கிழங்கு, 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கறிவேப்பிலை. நாம் குழம்பு செய்வதற்கான புளி முதலில் தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கருணைக்கிழங்கை இப்படி ஒரு சட்டியில் தண்ணீர் ஊற்றி வேக வைத்து கொள்ள வேண்டும். நாம் வேக வைப்பதற்கு முன் நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீர் நன்றாக கொதித்து வரவும் நாம் மிதமான தீயில் 10 நிமிடம் முதல் 15 நிமிடம் வரை வேக வைத்தால் கிழங்கு நன்றாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது கருணைக்கிழங்கு வெந்து வந்து விட்டது. நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் மீன் குழம்பு சுவையில் கருணைக்கிழங்கு செய்வதற்கு முதலில் 2 ஸ்பூன் ஜீரகம், 5 காய்ந்த மிளகாய் போட்டு அரைத்து கொள்ள வேண்டும். நாம் இந்த அளவு ஜீரகத்தையும் காய்ந்த மிளகாயும் அரைத்து கொண்டு இதனுடன் தேங்காய்ச்சில் சிறிது சேர்க்க வேண்டும். நாம் குழம்பு கெட்டியாக வைக்க வேண்டுமென்றால் தேங்காய் போட்டு செய்தால் கெட்டியாக வரும். இதை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் போட்டு அரைத்தவுடன் நாம் இதனுடன் உரித்து வைத்துள்ள வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வெங்காயம் பூண்டை போட்டு ஒரு சுற்றினாலே போதுமானது. நாம் மீன் குழம்பு சுவையில் செய்வதற்கு இவ்வாறு வெங்காயத்தை நாம் தட்டி போட்டோம் என்றால் அருமையாக இருக்கும். நாம் ஜீரகம், காய்ந்த மிளகாய், வெங்காயம், பூண்டு போட்டு அரைத்த விழுதை இவ்வாறு ஒரு சட்டியில் போட்டு இதனுடன் புளித்தண்ணீரை கரைத்து ஊற்ற வேண்டும். இந்த அளவு புளித்தண்ணீர் ஊற்றவும் நாம் இதனுடன் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் போட வேண்டும். இந்த அளவு குழம்பு மிளகாய் பொடி போட்டு நாம் நன்றாக கலக்கிவிட்டு தேவையான அளவு கல் உப்பு போட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது இதை நாம் நன்றாக கொதி விட வேண்டும். ஒரு கொதி வரையும் நாம் குழம்பு நன்றாக கொதித்து வரவும் நாம் மிதமான தீயில் ஒரு 10 நிமிடம் வைக்க வேண்டும். நாம் குழம்பு கொதிக்கும் போதே 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் வேக வைத்த கருணைக்கிழங்கை இவ்வாறு வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். குழம்பு இப்படி நன்றாக கொதித்து வரவும் நாம் மிதமான தீயில் ஒரு 10 நிமிடம் வைக்க வேண்டும். இப்பொழுது 10 நிமிடம் மிதமான தீயில் குழம்பு நன்றாக வற்றி வந்துவிட்டது. இப்பொழுது நாம் வேக வைத்த கருணைக்கிழங்கை போட்டு விடலாம். இப்பொழுது நன்றாக ஒரு கொதி விட வேண்டும். நாம் கருணைக்கிழங்கை போட்டவுடன் ஒரு 5 நிமிடம் கொதி வந்தவுடன் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். இதை நாம் மீன் குழம்பு ஸ்டைலில் செய்வதால் இப்படி குழம்பு கொதித்து வரும்போது நல்லெண்ணெய் ஊற்றுவதால் மீன் குழம்பு சுவையிலே அருமையாக இருக்கும். 5 நிமிடம் குழம்பு நன்றாக கொதித்து விட்டது. இப்பொழுது நாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம். நாம் இந்த அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நல்லெண்ணெய் ஊற்றியவுடன் நாம் ஒரு கொதி வரவும் மிதமான தீயில் 5 நிமிடம் வைத்து பின்பு தாளித்து கொட்ட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நன்றாக கொதித்து வந்துவிட்டது. இப்பொழுது நாம் மிதமான தீயில் ஒரு 5 நிமிடம் குழம்பை வைத்து விடலாம். நாம் இதை தாளிப்பதற்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு பொரியவும் கறிவேப்பிலை போட்டு நாம் குழம்பில் கொட்டிவிடலாம். நாம் தாளித்து கொட்டியவுடன் இப்பொழுது குழம்பில் நன்றாக எண்ணெய் பிரிந்து வந்துவிட்டது. நாம் இதை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் தாளிக்காமல் அப்படியே செய்தாலும் அருமையாகவே இருக்கும். மேலே கறிவேப்பிலை மட்டும் தூவி நாம் இறக்கிக் கொள்ளலாம். நாம் குழம்பை வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கருணைக்கிழங்கு குழம்பு ரெடியாகிவிட்டது. இது மீன் குழம்பு சுவையிலே மிக அருமையாக இருக்கும். இதை நாம் சாதத்துடன் சாப்பிடும்போது மிக ருசியாக இருக்கும். நாம் சாதத்துடன் இதை ஊற்றி வெறும் அப்பளம் வைத்து சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும். நாம் முட்டை ஆம்லேட் போட்டும் சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.